பக்கத்தில் இருக்கிறவங்கள லைட்டாக தட்டி, என்ன இங்கே சத்தம், வித்தியாசமான சத்தம், இன்னைக்கு உன் காதில் என்ன வித்தியாசமான சத்தம் கேட்குது? ஏசப்பா சொல்கிற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிங்க, சும்மா இருக்கவங்கள விட்டுருங்க. சொல்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து சும்மா இருக்கவங்களுக்கு கொடுங்க. ஆமென். அதை பற்றி போய் நான் சொல்கிறது, என்னப்பா இங்கே வித்தியாச சத்தம்? மறுபடியும் கேளுங்களேன், என்ன இங்கே வித்தியாசமான சத்தம்? இங்க இயேசு வந்திருக்கிறாரு. நீ ரொம்ப நாட்களாய் எதிர்பார்த்த, நீ ரொம்ப நாட்களாய் காத்திருந்த, நீ ரொம்ப நாட்களாய் அழுத, நீ ரொம்ப நாட்களாய் புலம்பெயர்ந்த இயேசு இதுவரைக்கும் நான் காதால கேட்ட இந்த அற்புதங்களை எல்லாம் நான் கண்ணால பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறியே, உனக்காகவே இந்த ராத்திரி நம்புறவங்க நல்லா கையெழுத்து, எனக்காக தான் எனக்காக தான் எனக்காக தான் இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லி நல்ல கையெழுத்தி சொல்லுங்களேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய்க்கருவிலே தரிசனம் எத்தனையோ தெய்வங்களை நம்ம தேடி போயிருக்கிறோம். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேடி வந்து என்னை மார்போடு அணைச்சி, நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை பலப்படுத்தி, நான் அழும்போதெல்லாம் அழாதான்னு சொல்லி கண்ணீரை தொடச்சி, நான் பயப்படும் போதெல்லாம் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தி இத்தனை வருடங்கள் என்னை பாதுகாத்து வருகிறார். எப்படி சொல்ல, இனியும் இயேசுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். இன்னைக்கு மெசேஜுடைய தலைப்பு என்னன்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த கிடைக்கிறது வைப்பேன். ஏசுனா எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஒரு 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட கூட நான் படித்தேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி, அப்பா அம்மா நாங்கள் 6 பேர். அப்பா அம்மாலாம் டெல்லியில் இருந்தாங்க. இப்போது நான் டெல்லியில் 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட தான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உன் கையை வந்து காதில் வைப்பா, எட்டுதா பாரு எட்டுதா பாரு. இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எட்டுதா பாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஒரு நாள் 5 வயசான உடனே என் காது என் கை தொட்டுச்சு. எங்கள் ஊர்லாம் வந்து இப்படி தான் காதை தொட்டால் தான் ஸ்கூலில் விடுவாங்க. உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் ஊரில் எப்படி தானே சரி. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தான் இந்த காதை அப்படியே வைப்பா, கை தொடுதா பாரு. எதுக்கடா இவங்க சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அழகாக ஸ்கூல் கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சு காதை தொடுப்பா ஹெட் மாஸ்டர், காதை தொட்டுனா ரைட் ஓகே அட்மிஷன் போட்டாச்சு. இப்போது ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. ராத்திரி எல்லாம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஒன்றா தான் இருக்கிறோம் வீடு. காலையில் எழுந்து பார்த்தா எங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாருமே இல்லை. பயங்கரமாக அழுகுறேன், என்னடா ஆச்சு? இது வரைக்கும் அப்பா அம்மா கூட இருந்து திடீர்னு அப்பா அம்மா இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? 2 நாள் அழுத, 3 நாள் தான் அழுதான். அதுக்கப்புறம் காது குத்தும்போது அழுத வாழைப்பழத்தை உள்ள வைப்பாங்க தெரியுமா? சரி வேறு வழி இல்லை, படிக்கலான்னு சொல்லி படித்தேன். கிராமன்றதால அந்த கிராமத்தில் மாடு இருக்கும். என்னுடைய வேலை என்னென்னா, அந்த மாடுலாம் மேய்ச்சா தான் எனக்கு சாப்பாடே போடுவாங்க. மாடு மேய்க்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தவிடு வைக்கணும், மாட்டுக்கு எல்லா காரியத்தையும் மாட்டு சாணிலாம் அள்ளணும். இந்த மாடெல்லாம் மேய்க்கிறது, மாடெல்லாம் பாதுகாக்கிறது இந்த மாடுடைய வேலை. ஒரு நாள் ஒரு வேளை அந்த மாட்டுடைய சாணி அல்லவோ இல்லை மாடு மேய்க்கவோ விட்டுட்டா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு ரேஷன் வச்ச சாப்பாடு தான், கூழ் தான். இதுதான் எங்களுடைய சாப்பாடு. ஏசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏசுனா யாருன்னே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, டெல்லியிலேருந்து வருவாங்க எங்களை பார்க்குறதுக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் தான்ப்பா உன்னை பெற்றெடுத்த அம்மா. நான் மேலே கீழே பார்ப்பேன், சும்மா சொல்லாதம்மா. நாங்கள் யாரை தான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு வளர்ந்தோம். பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் தான் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு வளர்ந்தோம். திடீர்னு வந்து ஒருத்தங்க, ஏன்னா 5 வயசு 6 வயசில் அந்த பார்வைலாம் அந்த அடையாளம் தெரியாது இல்லையா, கொஞ்சம் அப்படியே மாறும். இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபோன் கால்லாம் கிடையாது, லெட்டர் தான். எங்கள் ஊரில் நாங்கள் லெட்டர் எப்படி எழுதோம்னா, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த 6 உயிர் அம்மா அப்பா. ஐ மீன் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அது புது வார்த்தை மாதிரி தெரியல. அப்போ அதுதான் லெட்டரில் எழுதுகிற வார்த்தை, அன்பும் பண்பும். அதை எழுதி நல்லா இருக்கீங்களா அம்மான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கான்னு சொல்லி பதில் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஆகிடும். அப்படி தான் வாழ்ந்தோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை என்னென்னா, கிராமத்தில் ஆடி மாதம் வந்தால் திருவிழாவுக்கு உடுக்கெல்லாம் அடித்து பயங்கரமாக அந்த சாமியெலாம் ஆடுவோம். பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் கூழ் ஊற்றுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கூலில் மஞ்சள் பை தான் எங்களுடைய பேகு. எதனா துணி வாங்கினா மஞ்சள் பை கொடுப்பாங்க. இந்த பேக்லாம் மாட்டிட்டு வர பிள்ளைகளை பார்த்து நாங்கள் ஏங்குவோம் பாருங்க, பயங்கரமாக. ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த பேகை மாட்டி பார்த்தோம்டா.
ஏன்னா மஞ்சள் பை துணி வாங்கினா மஞ்சள் பை கொடுப்பாங்க, அந்த மஞ்சள் பை தான் எங்களுடைய பேகு, அதில் தான் வச்சுட்டு போவோம். இப்போது ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேக்கெலாம் எங்கே தூக்கி போட்டு டவுசரை போட்டுட்டு அந்த சாமி பாடுறாங்க தெரியுமா அந்த பாட்டு. ஏன்னா அவங்க வந்து அரிசிலாம் இடித்து மாவுலாம் இடித்து சாமிக்குன்னு கொடுப்பாங்க. சாமிக்குன்னு கொஞ்சம் அவங்க எடுத்துகிட்டு மீதி எங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் போய் நாங்கள் கை நீட்டி வாங்கி அதை பாக்கெட்டில் வாங்கி ரப்பி அதை சாப்பிட்டுருப்போம். அதுக்காகவே ஓடுவோம். இதுக்கு ஓடும் பொழுது அவங்க எப்படிலாம் பாடுறாங்க, எப்படிலாம் அவங்க அந்த உடுக்கு அடிக்கிறாங்க, அந்த தெய்வத்தை அவங்க எப்படிலாம் வர்ணித்து பாடுறாங்க, இது எல்லாம் எனக்குள்ளே பதிஞ்சதால் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நானும் அவங்கள மாதிரி என்ன பண்ணணும், உடுக்கு அடிக்க கூட மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கிட்டலாம் போய் கேட்டேன், என்ன பண்ணணும், எனக்குள்ளே அந்த ஆத்தா வரணும்னா என்ன பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வேப்பிலை இருக்குது தெரியுமா, இந்த வேப்பிலை, இந்த கொழுந்து வேப்பிலையை காலையில் எழுந்து பனித்துளியோடு இருந்திருக்கும். அந்த வேப்பிலையை நீ சாப்பிட்டா அது கசப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல நீ சாப்பிடு, உன் மேலே ஆத்தா வந்துடுவா. எனக்கு கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலே என்ன வந்தால் பரவாயில்ல, ஆத்தா வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி நானும் காலையில் எழுந்து போய் அந்த வேப்பிலை நுனி வேப்பிலெல்லாம் சாப்பிட்டு